பண்ணாதீங்க குக்கிங்கில். கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்களை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு. எல்லாரும் இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பா, ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சிப்பி 9 நம்ம யூடியூப்பில் மட்டும். அப்பா, கொஞ்சம் நடக்கணும் போல இருக்குது. ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கேன்னா முடியல. ஏற்கனவே அதில் வேறு ஒரு 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம் மெம்பர்ஷிப், ஒரு 20 மினிட்ஸு சேர்த்து 1.5 மணி நேரம் வந்துருச்சு. அடுத்தது இதே இப்போ 37 நிமிஷம். அப்பா, டிக்கிலோனாலாம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் இருக்குது. அப்பா, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். டைம் ஆகுது, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆமாப்பா, கால் ரொம்ப நேரமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த முட்டியில் வலி இருக்கு இன்னும். கால் சொடக்கு போயிடுச்சு பார்த்தியா? கால் அப்படி எடுத்து வைக்கும் போதே மடன்னு. அப்பா, 5 லைன் கமெண்ட்ஸை போட்டா செல்ல இருங்க பாஸ், நான் படிக்கிறேன். இருங்க பாஸ், தேடி பார்க்குறேன். இங்கே தான் இருக்கும். நான் கையில் தான் எனக்கு அடடடடா. எங்கள் பாஸ் இப்படியெல்லாம் கமெண்ட் போட மாட்டார், கையில் பிடிக்கிறதெல்லாம். இது வேறு நம்ம கல்யாணம். எங்கள் பாப்ஸ் உங்கள் கமெண்ட்ஸே இங்கே வரலை. போங்கு, ஒழுங்காக கமெண்ட்ஸை டைப் பண்ணி போடுங்க சொல்லிட்டேன். காய்ஸ் சீக்கிரம் வாங்க காய்ஸ், டைம் ஆகுது. ஃப்ரெஷ்ஷாக வாங்க, 2 மணி. கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக தான். சிவாபுரோ வழக்கமாக நான் கமெண்ட்ஸை போட்டால் தான் வைப்பாங்க. டான்ஸ் ஆடுங்க. டாக்டர் கிட்ட கேட்டிங்களா உங்கள் வீக்கத்துக்கு? அதெல்லாம் கேட்கலாம், காசு போட்டு தாளிச்சிருவாங்க. இதுக்கு எதுக்கு அதெல்லாம்? ஆனால் வீக்காக இருக்குது, அந்த விரலில் ஒரு பக்கம் இருக்குது, முட்டியில் இன்னும் வலி போகலை. அது வந்து நடக்கிறேன் கொள்கிறேன் எல்லாம் ஓகே. நம்ம தூங்கும் போது இப்படி முட்டி இப்படி போட்டு இப்படி அப்போல்லாம் போட முடியல. அப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. படி ஏறும்போது இந்த தண்ணி வேற தூக்க முடியும். நான் வெயிட்டே தூக்க மாட்டேன். ஆனால் நான் இப்போது எனக்கு என்னைக்கு ஆப்ரேஷன், இவ்வளோ வருஷத்தில் நான் குடத்தை தூக்கினதே கிடையாது. நான் இன்றைக்கி தண்ணி குடத்தை, அந்த பெரிய குடத்தை வந்து எடுத்துன்னு வந்துட்டேன். சின்ன குடம் போய் அப்போ பிடிக்க முடியலன்னு பெருசாக அதை தூக்கி இடுப்பில் வச்சா அப்படியே இந்த அடியில் ஆப்ரேஷன் பண்ணாங்க இப்போ, தையல் போட்டாங்க பாரு, அந்த இடம் அப்படியே இழுக்குது. நான் இப்போ தான் வெயிட்டே தூக்குறேன் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ். லெவல் 3 லைவ் இருக்கு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சிபி 922 நம்ம யூடியூபில் மட்டும், வேறு எதுவும் கிடையாது. ஒளிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். மாரியப்பன் சரி மேடி, அதெல்லாம் பண்ண மாட்டேன் மேடி. நான் தான் சொன்னல, லெவல் 3ல ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாலும் லைவ் உண்டுன்னு தானே சொன்னேன். அதெல்லாம் கிடையாது, லைவ் எல்லாம் உண்டு. அப்படிலாம் பண்ண மாட்டேன் மேடி. லெவல் 3 கன்ஃபார்ம் உண்டு. நீங்கள் மட்டும் கிடையாது மேடி, இதில் நிறைய பேர் மார்னிங் ஜாயின் பண்ணவங்க இருக்காங்க, நேற்று ஜாயின் பண்ணவங்க இருக்காங்கல்ல, ஏற்கனவே ஜாயினிங் இருக்கிறவங்களுக்கும் உண்டு லைவ். சுளுக்கு பேண்டடு வாங்கிட்டு வந்தேன், போடாமலே இருக்கு, போடணும். அச்சோ, இப்போ கீழே வச்சு. 9
இது என்னடா எங்க பாப்ஸுக்கு வந்த சோதனை. எங்க பாப்ஸ் எப்ப கமெண்ட்ஸ் போட்டாலும் இந்த நிலைமையா? ஏன் பாப்ஸு? ஐயோ ஐயோ. ஏய், நான் கரெக்டாக ஃபோனை இப்படி வைக்க போகிற நேரமாக பார்த்து நீ கமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இப்படியே குத்தனன்னு வச்சுக்க. வெயிட் கம்மி பண்ணி 2 or 3 times தண்ணி பிடிக்கலாம். கொஞ்சம் யோசி, உடம்பு முக்கியம். அடையாண்டா, அதுக்கு நான் சின்ன சின்ன கூட 2 வாட்டி தூக்கிட்டு வந்துடுவேனே. அது பின்பக்கம் அப்படி பிடிச்சி இப்படி உள்ளே தூக்கிட்டு வழிக்கிறோமோன்ற ஒரு பயம். இன்னொன்று சரியான வெயிட் அந்த குடம், அதை தூக்கி வச்சா அப்பா முடியலண்ணா. கைஸ் சீக்கிரமாக லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சீக்கிரமாக ஜாயினிங் போடுங்க. டைம் கிடையாது, level 3 லைவ் இருக்கு. விக்கே செம்ம லைவ். level 3 எடுத்துக்கோங்க. ஆல் மெம்பர்ஷிப் லைவ் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஏன் பைப் இல்லையா? வாட்டருக்கு இருக்கு. மோட்ரு போட்டால் தண்ணி பிடிக்கிறது சைடில் தான் வச்சுருக்கோம். உள்ளார வந்து அந்த சிங்கில் இன்னும் ஃபிட் பண்ணலை டேப். அது வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணணும். எதுக்கு அதில் வேறு மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் அக்வா ஃபிட் பண்ணலாம் தானே இருந்தோம். அதுக்கு ஞாபகம் இருக்கா? நான் கூட போய் விலைலாம் விசாரிச்சுட்டு வந்தேன். 19,000, 20,000, 25ன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம இன்னும் இங்கே ஒரு 6 month 4 month தான் அங்கே இருப்போன்ட்டு தானே வாங்கலை. வேஸ்ட்டாகி அதை இங்கே மாட்டிக்கிட்டு அப்புறம் அதை கழட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் கழட்டுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வச்சாலும் அது வீணாக போயிடும். சர்வீஸ் பண்ண ஆள் வரணும். அப்போ இங்கேயே தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணிக்கிட்டோம். டே டார்ச்சர் நீ இருக்கியே. மணி 2 ஆக போகுதுயா. இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்குது. சீக்கிரம் ஜாயின் பண்ணுறவங்க level 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட சொல்லி ஃபோனை கீழே வைக்கிற மாதிரி தான் 1/2 நிமிஷத்துக்கு 10 முறை வைக்கிறேன் எடுக்கிறேன். டே சத்தியமாக இங்கே பாரு, நான் வந்து வேணுக்கெல்லாம் வைக்க கிடையாது. என்னை மீறி நான் பேசும்போது என்னை மீறி தான் அது அங்கே கைக்கு போகுது. ஓகேவா? நான் ஒன்றும் வேணுக்கெல்லாம் வைக்க கிடையாது. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பாப்ஸோட கமெண்ட்ஸை நான் படித்து பாடல. அப்படி அந்த கமெண்ட்ஸில் என்ன இருக்குன்னு தெரியல. அந்த கலர் தான் பட் டிரான்ஸ்பேரண்டாக தெரியவே இல்லை. என்ன மேட்சிக்குதுங்களா? ஜாயின் பண்ணுங்க, அதை ஃபுல்லாகவே பார்க்கலாம். நம்பிட்டோம். ஆமாம் மோனிமா, சத்தியமாக நான் எதிர்பார்க்கல மோனி. யதார்த்தமாக தான் ஃபோன் வைக்கிறேன். பாப்ஸ் இப்போ போடுங்க கமெண்ட்ஸை. டெய்லி கால் பண்ணுறேன்டா ஜெய்லி, பண்ணுறேன் இரு. டைம் வேறு ஆயிடுச்சியா. டைம் ஆக இங்கே ஹார்ட் பீட் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அவ்வளோட லைவ்ல படிக்கணுமா? டே அந்த லைவ் அந்த கரெக்டாக நிமிஷத்தை வச்சு நான் எப்போ அந்த கமெண்ட்ஸை கண்டுபிடிப்பேன்? அவ்வளோ பொறுமையாக எனக்கு இல்லை மச்சான். எனக்கே நீங்கள் தான் அந்தந்த டைமிங்கை பார்த்து சொல்லுவீங்க, நான் போய் பார்ப்பேன். என்ன போய் பார்க்க சொல்கிறையே? ஐயோ ரொம்ப லூஸ் ஆகிட்டேன்டா. ரொம்ப இழைச்சிட்டீங்க பாரு எந்த அளவுக்கு லூஸாக இருக்குன்னு. ப்ளவுஸே நிற்க மாட்டேங்குதுல்ல. இங்கே பாரு. அட கடவுளே, இது என்னடா அப்பா இவ்வளோ இழைச்சிருக்கேன்ல. இங்கே பாரு, கை கூட பாரு. இந்த பாரு எந்த அளவுக்கு லூஸாக இருக்கிறேன்னு. இதை பார்த்தா தெரியும். இது ஓகேவா? இதுவும் அப்படிதான் இருக்கு. அதான் போல இருக்கு. கொட கொட கொடன்னு கழண்டுக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு இழைச்சிருக்கேன் மச்சான். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க காய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவலைப்படாத, தாத்தா இருக்காரு. தாத்தா இருக்காரு தான், அவருக்கு என்ன? தாத்தா கிட்ட கொடுத்தோம்னா கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவாரு. அன்னைக்கு கொண்டு போய் டாப்ஸை கொடுக்குற அளவே இல்லாமல் கரெக்டாக தைக்கிறாரு. எனக்கு தெரியாதான் உங்கள் இடுப்பு அளவு 20 அப்படிங்கிறாரு. இந்த இடம் இந்த இடம். ரவி ராம் வேர்ல்டு. ரவி ராம் வேர்ல்டு, வெல்கம் டு கிங். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் கரெக்டாக நமக்கு 5 நிமிஷம் மட்டும்தான் இருக்குது. சீக்கிரமாக வாங்க, டைம் ஆகுது.
ஆமாம் செல்லக்குட்டி, இம்பார்ட்டன்ட் தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் போடுற கமெண்ட்ஸு கூட சொல்லணுமா? சரிடா தங்கம், கோச்சிக்காத. இவ்வளோ நேரம் போட்ட கமெண்ட்ஸில் இந்த ஒரு கமெண்ட் ஒன்று காட்டியிருக்காது. அப்படியா? ரொம்ப நேரம் போடுறிய கமெண்ட் நீ? இப்போ படிங்க, கமெண்ட்ஸை பாருங்க. இப்போ படிங்க, கமெண்ட்ஸை பாருங்க. காணுமே சாரோ பாப்ஸு. பாப்ஸு உங்களோட கமெண்ட்ஸே எனக்கு வரல பாப்ஸு. இங்கே பாருங்க, இதை வந்துடுறேன் இந்த பக்கம். எங்கே இருக்குது உங்கள் கமெண்ட்ஸு? இப்போ பாருங்க அப்படின்னு போட்டிருக்கீங்களே, நல்லா இப்போ நோட் பண்ணி பாருங்க. நல்ல கலரை பார்த்துக்கோங்க. அது மட்டும் ப்ளூ கலரில் தெரியுதா? ப்ளூ கலர் டிபியே காணோம் பாருங்க. பாப்ஸோடதே காணோம் கமெண்ட்ஸ். இதான் லாஸ்ட் எண்டு. இதுக்கு மேலே கமெண்ட்ஸ் வராது, அவ்வளோதான் லிமிட். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். பாப்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு வரல பாப்ஸு. என்னன்னு தெரியல, என்ன கமெண்ட்ஸ் போடுறீங்கன்னு தெரியல. உங்களுக்கெல்லாம் காமிக்குதா பாப்ஸோட கமெண்ட்டு? ஆமாம் லோகேஷ், வந்து பாருங்க. லெவல் 3ல் அதுதான் ஸ்பெஷல். நிலா, அஞ்சலினா, ஏஞ்சலினாவா? சாரி, அஞ்சலினான்னு ஃபஸ்ட்டு. ஏங்க சீக்கிரம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒய்டி சிவா ப்ரோ எல்லாத்துக்கும் சோதனை கொடுக்குது ப்ரோ. நஜா ஜெயின் அப்படி சொல்கிறேன், இப்பெல்லாம் சொல்லாத, நாங்களாம் இருக்கிறோம்ல. விடு விடு. தேங்க்யூ மோஸ்லான்ஸ், தேங்க்யூ. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க, டைம் முடிய போகுதுன்னு 2 மினிட்ஸ் தான் இருக்குது. இன்னும் 2 மினிட் மட்டுமே இருக்குது. இன்னும் 2 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க எல்லோரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடலையுமா சிற்பி 922 நம்ம யூடியூப்பில் மட்டும்தாங்க இருக்குது, வேறு இன்னும் கிளைகள் கிடையாது. ஓலைகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க, டைம் ஆகுது. டபுள் டாப் பண்ணுங்க, இப்படி லைக் விடும். டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 நம்ம யூடியூப்பில் மட்டும்தான், வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். பார்க்குறேன் பாக்ஸு. என்ன பாக்ஸ் இது? அப்படியா? அப்படியே ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் இங்கே உண்மையிலே மழை பெய்யுதுங்க. இங்கே வந்து கரெக்டாக எத்தனை மணிலேருந்து தர பெய்யுது? 9:30லேருந்து இங்கே மழை பெய்யுது. என்ன பாக்ஸ் சொல்கிறீங்க? சரி, அப்படியே ப்ரே பண்ணாலும் வந்திருக்கா மழை? மழை வந்திருக்கா? ஐயோ ஐயோ, சூப்பர், நல்ல கமெண்ட்ஸ். ஆனால் யாருக்கும் காமிக்கல பாருங்க. கருணா, நீங்கள் ஜாயின் மட்டும் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போகவே மாட்டேன். இந்த மாதிரி லைவை நான் ஏன்டா இவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன்? இது தெரியாமல் நான் அந்த லைவில் ஜாயின் பண்ணேன், இந்த லைவில் ஜாயின் பண்ணேன், என்ன பிளாக் பண்ணிட்டா, ஏமாத்திட்டா, எவ்வளோ புலம்பிருப்பேன். ஆனால் நம்ம சேனல் அப்படிலாம் கிடையாது. நீ எதிர்பார்க்குற லைவ் இங்கே இருக்குது. ஆனால் அதுக்கு நீ ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணி, இந்த 1 நிமிஷம் தான் இருக்குது, டைமிங் எல்லாம் போயிடுச்சு. நீ சீக்கிரமாக ஜாயின் பண்ணி, உன் கையில் தான் இருக்குது. இன்னைக்கு எங்கள் சைடு மழை தான், பேச்சு சரியான மழையா? அட கடவுளே. லெவல் 6 உண்டு உண்டு தினேஷ், உண்டு உண்டு.
அநியாயம். சீக்கிரமா லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க காய்ஸ். மனோ திருப்பியுமா ஃபோன் வச்சுட்டீங்க? அதான் எதுக்கு அது அது கேட்கணும். அது எதுக்கு? என்ன ரீசன்? எது உள்நோக்கம் இருக்கா? ஜியான் சீக்கிரம் வாங்க டார்லிங். மணி 2:01 ஆயிடுச்சு. சரி ஓகே, 2:01. ஆனால் நமக்கு நம்ம லைவ் ஆன் பண்ண டைமு கரெக்டாக 53 நிமிஷம். இன்னும் 7 நிமிஷம் இருக்குது. 1 மணி நேரம் ரவுண்டு பண்ணிவிட்டு லைவ் முடிச்சிடலாமா, இல்லை மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிடலாமா? உங்கள் விருப்பம். கரெக்டாக 1 மணி நேரம் லைவை முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாமா, இல்லாட்டி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. எவ்வளோ லைக் இருக்குது? சரி, அது ஒரு 250 ரவுண்டு பண்ணிவிடுங்க லைக்கை. காய்ஸ் உங்கள் கையில் தான்டா இருக்குது. கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சூப்பராக இருக்கு இந்த சாரி, நிஜமாவே செம்ம அழகாக இருக்கு. நான் நினச்சேன் இன்னைக்கு ஒன்றும் ரீல்ஸ் எல்லாம் போட வேண்டாம், டைம் ஆயிடுச்சு, மணி இங்கே 10 ஆகி போச்சு, டக்குன்னு நம்ம போயிட்டு லைவ் மட்டும் ஆன் பண்ணிடலாம் தான் வந்தேன். கட்டினேன். அப்புறம் டக்குன்னு ஒரு அந்த சாங் ஒன்று பார்த்தேன். டக்குன்னு உடனே ரீல்ஸை போட்டேன். நான் தான் நினச்சேன் ரீல்ஸ் எல்லாம் போட வேணாம், காலைல போட்டுக்கலாம் தான் நினச்சி வரோம். அப்படி இருந்து ஏன் நம்ம மைண்டு மாறிடுது. நான் நினச்சிட்டு வரும்போது கந்திர கோலத்தில் வருவேன், புடவை கட்டினோன்னு மைண்டு அப்படியே மாறிடுது. என்ன பண்ணுறது? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைட் போட்டுக்கோங்கயா. சீக்கிரம் ஜாயினிங் பண்ணுங்க காய்ஸ். கண்டிப்பாக ஜெஹேன், கண்டிப்பாக ஜெஹேன், நான் பார்க்குறேன். திங்க் வாசந்தா, அது வந்து லெவல் 2 லைவ் நீங்கள் கேட்குறது செம்மையாக இருக்கும். லெவல் 2 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கம்மி ஆக்சஸில். அப்புறம் பெரிய ஆக்சஸில் எனக்கு பிடிச்சது லெவல் 4, 5 செம்மையாக இருக்கும். கத்தரிப்பு கலர் தெரியுது அப்படியா? ராஜ் முரளி, அதுக்கு தான் ஆக்சஸ் இருக்கு. லெவல் 1 கூட எடுத்துக்கோங்க, அதுலேயே உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணுறது?